வணக்கம் பெரியவர்களே. நான் நியூமேன் அழகுராஜா பேசுகிறேன். இந்த நல்ல வேளையில் நான் அறிந்த சில நல்ல விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் உண்மையிலேயே மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா நம் பாரத திருநாட்டிலே வங்கிகளின் வங்கியாக திகழ்கிறது. எப்படி என்றால், இப்போ பப்ளிக் நமக்கெல்லாம் ஒரு பண உதவி, நிதி தேவை, ஒரு லோன் தேவைப்படுதுனாக்கே we can approach that nearby any service bank. நம்ம பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு வங்கியை அப்ரோச் பண்ணி நாம் லோன் கேட்குறோம். அதே போல் வங்கிகளுக்கு நிதி தேவைப்படும் பட்சத்தில் அனைத்து விதமான வங்கிகளும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, அதாவது ஆர்பிஐ என்று சொல்லக்கூடிய அந்த மத்திய வங்கியை நாடுகிறார்கள். அதை போலவே வங்கிகள் தங்களிடம் உள்ள உபரி நிதியை, அதாவது சர்ப்ளஸ் ஃபண்டு ஏதாவது இருந்தாக்க, நாம் எப்படி நம்மகிட்ட எக்ஸ்ட்ரா ஃபண்டு இருந்தாக்க பக்கத்தில் உள்ள பேங்கில் போய் டெபாசிட் பண்ணுறோமோ, அதை போல் மற்ற நம் நாட்டில் உள்ள அனைத்து வங்கிகளுமே தங்களிடம் உள்ள மிகை இருப்பை, அதாவது எக்ஸ்ட்ரா இருக்கிற பணத்தெல்லாம் ரிசர்வ் பேங்கில் டெபாசிட் பண்ணுவாங்க. இப்படியாக அந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கிகளுக்கு கடன் கொடுக்கும், அநேக நேரங்களில் பிற வங்கிகளிடமிருந்து டெபாசிட்டும் பெற்றுக்கொள்ளும். அப்படி தான் வங்கிகளுக்கு கொடுக்கிற பணத்திற்கும் வங்கிகளிடமிருந்து பெறுகிற டெபாசிட் தொகைக்கும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா they charge some sort of interest. டெபாசிட் இவன்ட்ட வாங்குற போது அவங்க இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுறாங்க, ஆர்பிஐ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அப்படி அந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கிகளிடமிருந்து பெறுகிற டெபாசிட் தொகைக்கு தான் கொடுக்கிற வட்டி தொகையை சமீபத்தில் 6.5% 2.5% குறைத்து 4% குறைத்து கொண்டது. அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மற்ற பேங்க்ஸ் எல்லாம் தன்னிடம் வைக்கிற டெபாசிட் தொகைக்கு கொடுக்கிற வட்டி தொகையை சமீபத்தில் 6.5% 4% குறைத்து கொண்டது. இதற்கு காரணம் இல்லாமல் இல்லை. நாட்டினுடைய பொருளாதாரத்தை உன்னிப்பாக கணித்து நாட்டில் பணப்புழக்கம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கு ஏற்ப ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த முடிவுகளை எடுக்கும். அப்படியாக இந்த கொரோனா சமயத்தில் 2 மாதங்களுக்கு ஒரு முறை கூட வேண்டிய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவின் பொது நிதிநிலை குழு சமீபத்தில் கூடி மக்களிடம் பணப்புழக்கம் குறைவாக காணப்படுகிறது. ஆகவே வங்கிகள் தன்னிடமுள்ள உபரி தொகையை ஆர்பிஐயில் டெபாசிட் பண்ணாமல் மக்கள் மத்தியில் புழக்கத்தில் விட வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்தில் தன்னிடம் வருகிற டெபாசிட் தொகைக்கு வட்டியை குறைத்து கொண்டது. இதுவரை 6.5% வட்டி பெற்று வந்த பிற வங்கிகள் இனிமேல் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் போய் டெபாசிட் செய்தால் வெறும் 4% தான் வட்டி கிடைக்கும். ஆகவே வேறு வழியின்றி அனைத்து வங்கிகளும் தன்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு, அதாவது பொதுமக்களுக்கு கடன் கொடுக்கிற சூழ்நிலைக்கு
உள்ளாகி இருக்கிறது. இந்த சூழ்நிலையில்தான் நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் சுயசார்பு இந்தியா என்கிற திட்டத்தின் மூலமாக 20 லட்சம் கோடியினை அறிவித்து ஒரு அறிவிப்பு, மிகப்பெரிய அறிவிப்பு மக்கள் நலனுக்காக வெளியிட்டிருந்தார்கள். அதைத் தொடர்ந்து நம்முடைய நிதியமைச்சர் மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் அவர்கள் இதனை 5 ஸ்டேஜஸில் அனௌன்ஸ்மெண்ட்டு கொடுத்தாங்க. அந்த ஃபஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட்லேயே அவங்க கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் கோடி அறிவிப்பு சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்களை மேம்படுத்துவதற்காக அறிவித்திருந்தார்கள் என்பதை யாவரும் அறிந்ததே. சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்களின் மேன்மைக்காக வங்கிகள் சுமார் 3 லட்சம் கோடி வரை கடன் கொடுக்கும் என்கிற அறிவிப்பை மக்களின் நலத்தோடு அறிவித்திருந்தார்கள். உடனே சிறு சிறு வியாபாரிகள் எல்லாம் வங்கிகளை ஓடோடி சென்று அணுகிய போது வங்கியாளர்கள் எங்களுக்கு இன்னமும் முறையான அறிவிப்பு வரவில்லை என்கிற பதிலை கேட்டவுடனே சிறு குறு மற்றும் நடுத்தர வணிகர்கள் சற்று அதிர்ச்சிக்குள்ளானார்கள். இந்த சூழ்நிலையில் நம்முடைய நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 6.5 கோடி அந்த சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள், கிட்டத்தட்ட ஒரு 11 கோடி மக்களுக்கு வேலைவாய்ப்பினை வழங்கி கொண்டிருக்கிறது என்பதையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். அதே போல் இன்னொரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார்கள் நிர்மலா சீதாராமன் அவர்கள். நம்முடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் மற்றொரு அறிவிப்பில் சாலையோர வியாபாரிகள் பயன்பெறும் வகையில் ஒவ்வொருவருக்கும் தலா ரூபாய் 10,000 லோன் வழங்கப்படும். அதனை அவர்கள் ஓராண்டு காலத்திற்குள் அதை கட்டி தீர்த்து கொள்ளலாம் என்கிற நல்ல அறிவிப்பையும் அறிவித்திருந்தார்கள். தமிழ்நாட்டில் மட்டும் சுமார் 50 லட்சம் சாலையோர சிறு வணிகர்கள், பிளாட்ஃபார்ம் வெண்டர்ஸ் இருக்கிறார்கள் என்பதையும் நாம் அறிந்த ஒரு விஷயம். ஆக இதிலிருந்து நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம், இந்த தருணத்தில் நாம் பல காலமாக எத்தனையோ நபர்கள் வங்கி கடனுக்காக அலைந்து திரிந்து கிடைக்காமல் கஷ்டப்பட்டிருக்கலாம். ஆனால் இப்போது வங்கிகள் தாமாகவே இறங்கி வந்து பொதுமக்களுக்கு, நல்ல வாடிக்கையாளர்களுக்கு நிறைய கடன் கொடுத்து நம்முடைய தொழிலை விருத்தி செய்ய, உதவி செய்ய தயாராக காத்திருக்கிறார்கள். ஆகவே அரசாங்கமும் வங்கிகளும் இணைந்து மக்களை சீர்படுத்த, உயர்த்த முன் வந்திருக்கிற இந்த தருணத்தில் இந்த நல்ல வாய்ப்பினை பயன்படுத்தி நாமும் நம்முடைய பொருளாதார ஸ்திரத்தன்மையை மேம்படுத்தி கொள்ள முன்வர வேண்டும். ஆகவே அனைவரும் துணிந்து வங்கிகளை அணுகி நமக்கு வேண்டிய பொருளாதார மற்றும் நிதி தேவைகளை அவர்களிடம் முறைப்படி இந்த நேரத்தில் முயற்சி செய்தால் நிச்சயம் அனைவருக்கும் வங்கி கடன் கிடைக்கும். ஆகவே அனைவரும் சென்று வங்கிகளை அணுகி வங்கிகளில் லோன் பெற்று தங்களுடைய வாழ்க்கையை ஸ்திரப்படுத்திக் கொள்ள அனைவரையும் வேண்டி விரும்பி வாழ்த்தி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.